திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரையந்தாய் போற்றி, பாகம் பெண்ணொரு ஆனாய் போற்றி, அண்ணாமலை அமர்ந்த அண்ணா போற்றி, கண்ணாரமுதக் கடலே போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. நமச்சிவாய வாழ்க, நாதன் தாள் வாழ்க. அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பதும் பார்த்து கொண்டிருப்பதும் சிவநெறியே சீரான வாழ்வு தரும் என்கிற டெலிகிராம் சேனல் மூலம் ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5:20 மணிக்கு திருநெறிய தமிழோசை என்கிற தலைப்பின் கீழே 12 திருமுறை பாராயணம் செய்து வருகிறோம். அந்த வகையிலே எம்பெருமான் திருவருள் கருணையினாலே ஞானசம்பந்தர் இயற்றிய திருஞான சம்பந்தர் இயற்றிய 2ஆம் திருமுறையை தற்போது பாராயணம் செய்து வருகிறோம். நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கக்கூடிய அனைத்து அடியார் பெருமக்களுடைய பொன்னார் திருவடிகளை வணங்கி திருப்பள்ளி எழுச்சியோடு ஐயா சென்னை தாம்பரம் சிவனகம் அருளரசு ஐயா அவர்களை வழிநடத்தும்படி பணிவன்போடு கேட்டு அமைகிறோம். திருச்சிற்றம்பலம். ஐயா வாங்க ஐயா. வணக்கம் வணக்கம். திருப்பள்ளி பாடுங்க. சிவாயனம். அம்மா சித்திரமா பாடுறீங்களா இல்ல வேற யாராவது பாட வைக்கலாமா? ராஜா பாட வைக்கலாமா? பாட வைக்கலங்க. சரிங்கம்மா. வாங்க ராஜா ஐயா பாடுங்க. திருப்பள்ளி எழுச்சி பாடுங்க. அருணன் இந்திரன். அருணன் இந்திரன் திசையான இருள் போய் அகன்றது உதயனின் மலட்டிருமுகத்தின் கருணையின் சூரியன் எழையழநயன கடிமலர் மலர் மற்றும் அன்னலம் கண்ணா திரள் திரை ஆறுபதம் முரல்வன இவையோ திருப்பெரும் துறை ஊரே சிவபெருமானே அருள் நிதி தரவரும் ஆனந்த மலையே அலைக்கடலே பள்ளி எழுந்தருளாயே அலைக்கடலே பள்ளி எழுந்தருளாயே. திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருமுறை தமிழ் ஓசையில இன்றைக்கு 47வது நாள். அதுல இன்றைக்கு 2ஆம் திருமுறையில 5வது திருப்பதிகம் திரு அநேகதங்காவதம். இது வடநாட்டுல அநேகதங்காவதம், காஞ்சியில ஒரு கட்சி அநேகதங்காவத ஒரு தலம் இருக்குது, அதுவும் பாடல் பெற்ற தலம் தான். இது வடநாட்டிலே இருக்கிற கட்சி அநேகதங்காவதம். இது இந்தள பண்ணிலே பகற்பண் 4ஆக 9-12 நாழிகைக்குள்ள மணி 9:36 10:40 இந்தோளம் ராகத்திலே பாடம் படம் வகையிலே அமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த தலம் வடநாட்டிலே ஹரித்வார் கேதார்நாத் செல்லும் பாதையில் உள்ளது. இங்கே உள்ள சாமி அருண்மனேஸ்வரர் அப்படின்னு போட்டிருக்காங்க. அம்பாள் மனோன்மணி. பெரிய புராண பாடல் 427. ஐயா சாம்பசையா 427. நன்றிங்க நன்றிங்க. திருச்சிற்றம்பலம். அநேகதங்காவதம் என்ற பதியை சுட்டி சேக்கிழார் பெருமான் அருளிய பெரிய புராண பாடல் வரிசையின் 427. வைத்த பூதமங்கனைந்து முன்னின்று நல்வாக்கால் உய்ந்த இக்கிளி பொன் உளவா கிளி உமக்கு நித்தனார் அருள் செய்ததென்று உரைக்க நேர் தொழுதே அத்தனார் திருவருள் நினைந்து தவமேனி மேல் பணிந்தார். திருச்சிற்றம்பலம். அப்படியே இருக்க 427வது பாட்டுல கூற்றுதைத்தார் மகிழ்ந்த கோகரணம் பாடின்னு இருக்கியா? 427 வைத்த பூதம் தான் இருக்கு.
அதுதானே ஞானசம்பந்த தேவரம் தானே, ஞானசம்பந்த புராணம். ஆமாங்கய்யா. நீங்க பாக்குனது ஏன்னா இந்த தலம் வடநாட்டுல இருக்குது. ஆனா நம்ம இதுக்கு போல செக்கிழார் ஞானசம்பந்த பெருமான் திருக்காலத்திலிருந்து பாடினார். ஐயா அந்த பாடல் 1027யா, நான் நோட் பண்ணியிருக்கிறது 1027யா, நீங்க 427ன்னு சொன்னீங்க. ஓ 1027. ஆமாயா ஆமாயா. ஆமா, 1000 ஆமா அதனாலதான் நான் கொஞ்சம் நேரம் ஆச்சு. அதனாலதான் நான் பாடுறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆச்சு. திருச்சிற்றம்பலம். 1027. கூற்றுதைத்தா சரிங்க. பெரிய புராண பாடல் வரிசையில் 1027. கூற்றுதைத்தார் மகிழ்ந்த கோகரணம் பாடி குளவு திருவருவதத்தின் கொள்கை பாடி ஏற்றின் மிசை வருவார் இந்திரன் தன்னீட பருப்பதமும் பாடி மகிழ்ந்து இறைவர் தானம் போற்றிய சொல் மலர் மாலை பிறவும் பாடி புகழியார்தம் பெருந்தகையார் புனிதம் ஆகும் நீட்டின் அணிகோலத்து தொண்டர் சூழ நெடிது மகிழ்ந்து அப்பதியில் நிலவுகின்றார். திருச்சிற்றம்பலம். திருக்காலத்து மலையில் இருந்து கொண்டு ஞானசம்பந்த பெருமான் அதுக்கு அண்ணாண்ட வடக்க தமிழ் வழங்கும் பூமி இல்லாத காரணத்தினாலே திருக்கோகரணம், திருப்பருப்பதம், இந்திர நீல பருப்பதம், இந்த அநேகதங்காவ தலங்களை எல்லாம் எங்கிருந்தே பாடினார் என்று சேக்கிழார் இடம் சுட்டி பொருள் விளக்கிய 1027 பாட்டு. நான் 427 தப்பா சொல்லிட்டேன். அது 1027 பாட்டு. வாழ்க வாழ்க என்று சொல்லி இப்போது முதல் பாடல். நீடன் மேவு நேமேல் புன்சடை மேலோ நிலா மூளை சூடன் மேவு மறையின் முறையா ஓர்கம் கலா அழல் சுலா அழல் ஆடன் மேவு மலர் மேயநேகதங் காவதம் பாடன் மேவு மனத்தார் வினை பற்றறுப்பார்களே. அநேகதங்காவத தாளத்துடைய பாடலை பாட அந்த பாடும் மனம் உடையவர்கள் வினை பற்றறுப்பான் என்று ஞானசம்பந்த பெருமான் கூறுகிறார். 2வது பாட்டு. சூலமும் உண்டு. சூலமுண்டு மழுவுண்டவர் தொல் படை சூழ் கடல் ஆழமுண்ட பெருமாண்டனேகதங்காவதம் நீலமுண்ட தடங்கண்ணுமை பாக நிலாயதோர் ஓல மண்டல வில்லை குலாவிய கொள்கையே. திருச்சிற்றம்பலம். அப்போ அவன் நீலகண்டனாயிருந்து அந்த பெண்ணை ஒரு பாகமாக வைத்திருக்கிறான் என்ற 2வது பாட்டு. அப்புறம் 3வது பாடல் செம்பினார் மதில். சித்திரமா செம்பினாறு மதில் மூன்றெறியச்சினவாயதோர் அம்பினால் எய்தருள் வில்லியநேகதங்காவதம் கொம்பின் நேரிடையாளோடும் கூடிக்கொள்ளேரடை நம்பன் நாமம் நவிலாதன நாவெனல் ஆகுமே. நம்பன் நாமம் நவிலாதன நாவெனல் ஆகுமே. மும்மதிலை அன்பினாலிருந்து முப்புறமாவது மும்மல காரியம் என்று சொன்ன பாடல். வாழ்க. அடுத்து தந்த தெந்த 4வது பாட்டு. நன்றிங்க ஐயா. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். தந்தந்தித்திடமென்றருவித்திரல் பாய்ந்து போய் சிந்த வெந்த கதிரோனோடு மாசரு திங்களார் தந்தந்திந்திடமென்றொரு வித்திரல் பாய்ந்து போய் சிந்தம் வெந்த கதிரோனோடு மாசரு திங்களார் அந்தம் இல்லளவில்ல அநேகதங்காவதம் எந்தை வெந்த பொடி நீரணிவார்க்கிடமாவதே அந்தம் இல்ல வளவில்ல அநேகதங்காவதம் எந்தை வெந்த பொடி நீரணிவார்க்கிடமாவதே. நன்றிங்கய்யா.
தந்தத்திந்த தடம் என்று சொல்லி அந்த மலைப்பரிவாலே அங்கே அருவிகள் விழுகின்றன. அந்த அருவிகள் எப்படி விழ தந்தத்திந்த தடம் என்ற ஒலிக்குறிப்போடு விழுகிறது என்ற ஞானசம்பந்த பெருமான் இயற்கையை உன்னி கவனித்து பாடிய பாடல் என்று சொல்லுவார்கள். வாழ்க. பெரையும் மாசில் 5வது பாட்டு. வாங்க ராஜா ஐயா வாங்க. பிறையும் மாசில் கதிரோன் அறியாமை பெயர்ந்து போய் உறையும் கோயில் பசும்பொன் அணியார் அகம்பா அசும்பார் புனல் அறையும் ஓசை பறை போலும் அநேக தங்காவதம் இறையம் ஈசன் எம்மானிடமாக உகந்ததே. இறையம் ஈசன் எம்மானிடமாக உகந்ததே. முன்னுற பாட்டுல தந்தத்திந்த தடம் என்று அந்த ஒலிக்குறிப்பை சொல்லிய ஞானசம்பந்த பெருமான் அந்த ஓசை எப்படிதான் பெருமானுக்கு பறை அறைவது போல இருக்கிறது, பறை ஓசை போல அந்த அருவிகள் விழுகின்றன என்று சொல்கிற 5வது பாடல். அடுத்த 6வது தேனை ஏறு நறுமாமலர். தேனை ஏறும் நறுமாமலர் கொண்டு அடி சேர்ந்து ஆனை ஏறும் அணிசாரல் அநேக கதங்கம்பதம் வானை ஏறும் நெறி சென்று உணரான் தன்னை வல்லீரேல் ஆனனே ஏறு முடியான் அருள் செய்வது வானனையே. ஆனனை ஏறு முடியான் அருள் செய்வதும் வானனே. தேனை ஏறு நறுமாமலர் கொண்டு பெருமானே மலர் கொண்டு வணங்குதல். மலர் குளிர்ச்சியினால் மலர் போரே உள்ளம் குளிர்ந்தால் அந்த உள்ளம் கூட மலராகும் என்ற பழகையிலே அமைந்த பாடல். வாழ்க. அடுத்து 7வது பாட்டு வெறுவி வேடமுறி. பட்டமாலமா. வெறுவி வேழமுறிய கதிர்முத்தொடு வெண்பளிங்கு உருவி வீழ வைரங்கொழியாவதி உந்திவெள் அருவி பாயும் மணி சாரல்லே அநேக தங்காவதம் மருவி வாழும் பெருமான் கழல் சேர்வது வாய்மையே. சிவாயனம. அநேகதங்காவதமுடைய பெருமானுடைய கடலை சேர்வதுதான் வாய்மை என்ற உண்மையின் அடையாளம் என்று சொல்கிறார் செக்கிர அது ஞானசம்பந்த பெருமான். அடுத்து 8வது பாட்டு ஈரம் ஏதும் இலராகி. பணப்பாக்கத்து ஐயா வாங்க. சிற்றம்பலம். ஈரம் ஏதும் இரணாகி எழுந்த ஈரும் ஏதும் இரணாகி எழுந்த ராவணன் வீரம் இளனாக விளைத்த விலங்களான் ஆரம் பாம்பது அணிவான் தன்னேகன் அகாரம் பாம்பது அணிவான் தன் அநேகரங்காவதம் வாரம் ஆகி நினைவார் வாரம் ஆகி நினைவார் வினையாயின மாயுமே. திருச்சிற்றம்பலம். வாரமாகி நினைவார் வினை மாயுமே என்று சொல்லி நம்முடைய வினை தரும் என்றால் வாரம் சோமவார வழிபாடு பண்ணலாம், சுக்கிரவார வழிபாடு பண்ணலாம் என்பதில்ல. வாரம் என்ற சொல்லுக்கு அன்பு என்று பொருள். அன்பாக இறைவனங்கினால் அந்த அன்பே சிவமாக வரும் என்று சொல்கிற பாடல். வாழ்க வாழ்க. அடுத்து கண்ணன் மாமலர்வனோடு. பரிமளமா.
கண்ணன் வண்ண மலரானோடும் கூடியோர் கையாய் கண்ணன் வண்ண மலரானோடும் கூடி கையமாய் என்னும் வண்ணம் அறியாமை எழுந்ததோராரல் அண்ணல் நன்னும் அணி சாரலநேகதங்காவதம் அண்ணல் நன்னுமணி சாரல் அநேகதங்காவதம் நன்னும் வண்ணம் உடையார் வினையாயின நாசமே நன்னும் வண்ணம் உடையார் வினையாயின நாசமே வினை நாசமே. அவன் அழல் வண்ணனாயிருக்கிறான். அவனை நன்னினால் நம்முடைய வினைகள் நாசமாகும் என்பதை அமர் வினை நாசத்தை 2 முன்னாடி பாடினாங்க. வாழ்க வாழ்க. அடுத்து மாபதம் அறியாதவன் வந்தவாசிலிருந்து அம்மா. மாபதம் அறியாதவர் சாவகர் சாக்கியர் ஏபதம் பட நின்று இருமாந்துழல்வார்கள் தாம் ஆபதம் அறிவீர் உளிராகில் அநேகதங் காபதம் அமர்ந்தான் கழல் சேர்தல் கருமமே ஆபதம் அறிவீர் உளிராகில் அநேகதங் காபதம் அமர்ந்தான் கழல் சேர்தல் கருமமே. திருச்சிற்றம்பலம். நம்முடைய வாழ்க்கையின் கருமமாக கடமையாக உள்ளது அநேகதன் காவலமுடைய கடல் சேர்வது என்று சொல்கிற பாடல். அடுத்து 11வது பாட்டு தொல்லையூழி பெயர். ஐயா தாமதன் ஐயா வாங்க. சிவாய நம்ம. திருச்சிற்றம்பலம். தொல்லையூழி பெயர் தோன்றிய தோணிபுரத்திரை நல்ல கேள்வி தமிழ் ஞான சம்பந்தன் நல்லார்கள் முன் அல்லல் தீர உரை செய்த அநேக தங்காவதம் சொல்ல நல்ல அடையும் அடையா சுடு துன்பமே சொல்ல நல்ல அடையும் அடையா சுடு துன்பமே. திருச்சிற்றம்பலம். சிவாய நம்ம. நன்றிங்க. பெருமானுடைய அந்த திருநாமத்தை சொல்ல வல்லவர்க்கு துன்பங்கள்லாம் சுட்டு போகும், அதனாலே நன்மை வரும் என்று சொல்கிற பதிக பலன். நம்முடைய தாமோர் ஐயா நேற்று ரொம்ப வருத்தத்துல போயிட்டாராம். அவர் ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிருக்காரு எனக்கு. என்னையா பெருமானம் வெறும் தண்ணி மட்டும் ஊத்துனா போதுமா, நான் பெருமானம் குளிர்ச்சியா நம்ம ஆட்ட வேணாமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. ஆமாங்க, ரொம்ப வருத்தமா போச்சு. ரொம்ப கஷ்டமா போச்சு. இல்ல நேற்று அந்த செய்தியை பார்த்தேன். நெய்யும் பாலும் தயிரும் கொண்டு நித்தல் பூசனை செய்யலுற்றால் கையில் அது எவ்வளவு நல்லா இருக்குது, அது எவ்வளவு நல்லா இருக்குது கேக்குறதுக்கு. காஞ்சி பண்ணல இருந்தது இல்லையா, ஆடிதாய் நறு நெய்யோடு பால் தயிர் அப்படி இல்லையா பெருமான பூசை பண்ணணும். நீங்க போய் தண்ணி ஊத்தி பூசை பண்ணா போதும் சொல்லிட்டு இல்லையா, நியாயமாயான ஒரு கேள்வி கேட்டுருக்காரு. ரொம்ப கஷ்டமா. உண்மை என்னவென்றால் நம்ம பொருளை தேட ஆரம்பிச்சா, நெய்யும் பாலும் தயிரையும் தேட ஆரம்பிச்சா நினைப்பெல்லாம் அது மேல போகுமே தவிர பெருமான் மேல போகாது. அதனால கையில என்ன கிடைக்குதோ பெருமான் எளிவந்த பெருமான். அதனால அவன் அருமையில் எளிய அழகே போற்றி என்று வெறும் அந்த குளிர் சுமந்த நீரினால் ஆட்ட அவன் நமக்கு அருள் செய்ய காத்திருக்கிறான் என்று நம்ம முன்னோர்கள் நமக்கு கொடுத்த அந்த எளிமை தன்மைக்காக அதை சொன்ன தவிர பெருமாள் ஆடினாயினோடு சொல்ல நான் சொல்லவே இல்லை. சரிங்களா? சொல்லிருக்காங்க. நீர் சுமந்தாட்ட அவன் அருள் செய்வான். நீர் என்பது எளிமையின் தன்மை. நீரின்றி அமையாது உலகம் என்ற வகையில பெருமானை நீர்லாட்டினா அவன் பஞ்சபூதத்துமா இருக்கிறான். அவன் நிலமாக அந்த வடிவம். அவனை நீரினால் ஆட்டினால் அவன்
அழலாய் நிற்பான். அப்படி அழலாய் நிற்பவனை நாம் நாதம் என்க காற்றினாலே வழிபட அவன் ஆகாயத்தில் நமக்கு அருள் செய்வான் என்பது அடையாளமாக எளிமையின் தன்மைக்காக சொன்ன செய்தி அது. வாழ்க வாழ்க. சரிங்கய்யா, சரிங்கய்யா, நன்றிங்க. நீங்க உங்க இஷ்டப்படிலாம் உங்களுக்கு கையில கிடைக்கிறத வச்சு பாடலாங்க, எது வேணாலும் பண்ணலாம். பெருமாளுக்கு 36 வகையில அபிஷேகம் பண்ணலாம், 48 வகையில பாடலாம், 54 வகையில பாடலாம். ஆனால் அந்த பொருளை தேட தேட நமக்கு ஒரு நினைப்பெல்லாம் பொருள் மேல போகும். ஆயா நான் இவ்வளவு குடம்பால் ஊத்தனையா, இத்தனை பழ வகையை பண்ணையா, இத்தனை குடமா நெய் கொண்டாந்து டின்டினா நெய் கொண்டாந்து ஊத்தனையான்னு சொல்லி அந்த அபிடேக பொருள் மேல நினைப்பு போனால் பெருமான் நினைப்பு தானாக போய்விடும். அதனால கையில கிடைக்கிற நீரை வச்சு பெருமானை நினைந்தால் அந்த நினைப்பு பெருமானை நம்மிடத்திலே கொண்டு வந்து சேர்க்கும் எளிவந்த தன்மை. அதனால அருமையில் எளிய அழகே போற்றி என்ற அந்த செய்திக்காக சொன்னது. வாழ்க வாழ்க. வாழ்க வாழ்க. அடுத்து 6வது பதிகம், 2ஆம் திருமுறையிலே 6வது பதிகம், திருவையாறு. இந்தளப்பன் பகற்பன் 4ல 9லிருந்து 12 நாளைக்குள்ள 9:36 10:48 இந்தோட ரகத்திலே பாடக்கூடியது. வடகரை தலம் 51 தஞ்சைக்கு வடக்கே இருக்கிற பெருமான் செம்பொற்சோதி என்றும் அம்பாள் அறம்பளத்த நாயகி என்றும் இருக்கும். ஆனா இங்க அறம்பளத்த நாயகின்னு தேவாரத்துல இருக்கும். கோயில் தர்ம சம்பர்தனின்னு எழுதி வச்சிருப்பாங்க. வாழ்க, அதான் உலகம் என்று சொல்லி அங்கே அதற்குரிய பெரிய புராண பாடல் 303. சரியா? நன்றிங்க நன்றிங்க. திருவையாறு என்ற திருப்பதியை இடம் சுட்டி சேக்கிழார் பெருமான் பெரிய புராணத்திலே அருளிய பாடலின் எண் வரிசை எண் 303. திருச்சிற்றம்பலம். கோடல் கோங்கம் கூலியர் கோவிலம் என்னும் திருப்பதிக குலவு மாலை மீடு பெரும் திருக்கூத்து நிறைந்த திரு உள்ளத்து நிலைமை தோன்ற பாடுமாறு அது வல்லான் ஐயாற்றெம் ஐயனே என்று நின்று பாடினார் ஆடினார் பண்பினொடும் கண் பொலி நீர் பறந்து பாய பாடினார் ஆடினார் பண்பினொடும் கண் பொலி நீர் பறந்து பாய நீர் பறந்து பாய. திருச்சிற்றம்பலம். அப்போ இப்ப தாமரையாக சொன்ன பாட்டுதான். நீர் பறந்து பாய பெருமானை ஆடுதலும் பாடுதலும் செய்தால். ஏன்னா ஐயாறு பஞ்ச நதி கலக்கிற இடம், 5 ஆறுகள் கலக்கிற இடம்னு சொல்லுவாங்க. அந்த நீரை எடுத்து பெருமானை ஆட்டி நாம் இறைவனை நினைப்பல், பொருளை நினைத்தவில் அருளை நினைத்தல் என்ற வகையில இந்த ஐயாற்று பதிகத்தை ஞானசம்பந்தர் பாடினார் என்று சேக்கிழா சொல்லுவார். நீர் பறந்து பாய என்பதுதான் அந்த பாட்டினுடைய அடி. வாழ்க வாழ்க. அந்த முதல் பாட்டு கோடல் கோங்கம். யாரையா பாடுறாங்க? பாண்டிச்சேரியிலிருந்து திலகவதி அம்மா. ஐயா, அடியார்களுக்கு வணக்கம். திருவடிக்கு சரணம். கோடல் கோங்கள் குளிர் கூவில மாலை கோடல் கோங்கு களிங்குளிர் கூவிள மாலை குலாய சீர் ஓடு கங்கையொளி வெண்பிறை ஓடு கங்கையொளி வெண்பிறை சூடும் ஒருவனார் ஓடு கங்கையொளி வெண்பிறை சூடும் ஒருவனார் பாடல் வீணை முழவங்குழல் பாடல் வீணை முழவம் குழல் முந்தை பண்ணாகவே ஆடுமாறு வல்லானும் ஆடுமாறு வல்லானும் ஐயாருடை ஐயனே ஆடுமாறு வல்லானும் ஐயாருடை ஐயனே. திருச்சிற்றம்பலம். பெருமானை பண்பழியிலே பாடுவதற்கு உதவக்கூடிய இசைக்கருவிகள் வீணை, முழவம், குடல், மொந்தை என்றெல்லாம் ஞானசம்பந்த பெருமான் அந்த இசைக்கருவிகளாம் எடுத்து காட்டி
அந்த இசைக்கருவிகளோடு அடியார்கள் பாட பெருமான் ஆடுகிறான். அப்படி ஆடுகிறவன் ஐயாருடைய ஐயன் என்று சொல்லி இசையின் இசைக்கருவிகளை எடுத்து காட்டுகிற பாடல். வாழ்க தன்மையார் அறிவாரினை. 2வது பாட்டு. அம்மா பரமேஸ்வரியம்மா வாங்க. சிவாயனம் ஐயா. தன்மையாரும் அறிவால் இல்லை தாம் பிறர் என்கவே தன்மையாரும் அறிவார் இல்லை. ஐயா தன்மையா தன்னையாங்க ஐயா? தன்மைதான் தன்மைதான். சரிங்க ஐயா. தன்மையாரும் அந்த தன்மை என்பது அவனுடைய எளிவந்த தன்மை. அருமையில் எளி அழகே போற்றி என்ற எளிவந்த தன்மை. சரிங்க ஐயா, நன்றி ஐயா. தன்மையாரும் அறிவாரில்லை தாம் பிறர் எல்கவே முன்னும் பின்னும் முன்னும் சில பேக்கணம் சூழ திரிதவர் துண்ண ஆடை உடுப்பர் சுடலை பொடி பூசுவர் அன்னமாலும் துறையானும் ஐயாருடை ஐயனே துண்ணாடை உடுப்பர் சுடலை துண்ணாடை உடுப்பர் சுடலை பொடி பூசுவர் அன்னமாலும் துறையானும் ஐயாறு உடை ஐயனே. திருச்சிற்றம்பலம். நன்றி ஐயா. இந்த திருமுறைகள் எல்லாம் நம்முடைய முன்னோர்கள் நமக்கு கொடுத்த கொடை. அத ஒரு சொல்லா எடுத்து வச்சு அதுக்கு விளக்கம் சொல்றதுன்றது ஒரு மரபு. எப்படி இசையை 2 விதமா பாடலான்னு ஞான சம்பந்தர் சொன்னார். தமிழின் நீர்மை பேசி தாளம் வீணை பண்ணி நல்ல முழவம் மந்தை மல்கு பாட. அதுதான் இசைக்கருவிகள்லாம் வீணை முழவம் மந்தை எல்லாம் காட்டினாரு. இன்னொரு முறை அதெல்லாம் வேணாம்பா, இப்ப இசையெல்லாம் அது எங்க போறது, நான் இசையை தேடி போனா எனக்கு நினைப்பெல்லாம் எங்கேயோ போயிடும். பெருமான் நினைச்சு நான் எனக்கு என்ன வருதோ அதை பாடுறேன். கோழை மிடராக கவி கூழு பிளவாக ஏழை அடியார்கள் யாவை சொன்ன சொல்லும் ஈசன் உடமா அப்படி என்று 2 வகை. அதே மாதிரி அந்த தேவார பாடல்களுக்கெல்லாம் திருமுறைகளுக்கு பொருள் தேடுவது என்பது வேறு ஒரு சொல்லா எடுத்து இந்த சொல்ல என்ன சொல்லுது அப்படின்னு ஒரு பாட்டுலயும் 4 வரி இருக்குது, ஒரு வரியிலையும் 4 சொல்லுது. அந்த மாதிரி நன்னாங்க 16 வகையான பொருளை சொல்லலாம் என்று ஒரு பொருளாக தேடிக்கொண்டே போனால் அது ஒரு இலக்கியமாக போகும். ஆனால் அப்போ என்னுடைய புலமைத்தன்மையை வெளிப்படுத்தாது அந்த பொருள் உதவி தர எனக்கு இறை அருள் வேண்டும் என்றால் அந்த பாடினேரு சொல்ல அந்த பாட்டுல எந்த ஏதாவது ஒரு சொல் உள்ளம் தைத்தால் அந்த சொல்லுக்கு மட்டும் பொருள் சொல்லி அந்த சொல் இறைவனாக இருக்கிறது என்ற உணர்வோடு அந்த பாடலை பாடிக்கொண்டே செல்ல வேண்டும். அதுதான் பாராயணம் என்று என்னுடைய குருநாதர் சொல்வார். அதனால்தான் அந்த பாடுகிறேன் போது ஏதாவது ஒரு சொல்ல எடுத்து இந்த சொல்ல இந்த பொருளை தருதான்னு சொல்லிக்கிட்டு வேகமா அடுத்தவங்களை பாட வச்சு அதை கேட்பது என்பது ஒரு பெரிய சுகம். அதனாலதான் அந்த முறையில இந்த நிகழ்ச்சியை நாம் அமைத்திருக்கிறோம். வாழ்க வாழ்க. ஆனா அதனால பெருமான் என்ன பண்றான் இந்த இடத்துல, தன்மை என்பது அவனுடைய எளிவந்த தன்மை. அந்த எளிவந்த தன்மை எதனால் தெரியப்படுகிறது? துன்னல் ஆடை உடுப்பர். அவர் உடுப்பது எது? வெறும் கந்தை ஆடை, பட்டாடை அல்ல, வெறும் துன்னல் ஆடை. அவர் பூசுவது எது? சுடலை பொடி. நள்ளிருளில் நட்டம் பயனால் சுடலை பொடி பூசுவார். அது அவனுடைய எளிமை தன்மையை குறிக்கிறது. அதனால இந்த தன்மையை அறிவாரில்லை. ரொம்ப படோடமா ஆடம்பரமா இருந்து பெருமானுக்கு தண்டு மாலையா போட்டு நல்ல நேத்து அவர் பிரம்மோற்சவம் பண்ணார். ஒரு 10,000 செலவு பண்ணி மாலை போட்டா அடுத்து 12,000 செலவு பண்ணி இன்னும் 2 அதிகமா போடலாமான்னு அந்த படோடவம் பண்ற வேற இல்ல, அவனுடைய எளிமைத்தன்மை நினைந்து செய்கிற வழிபாடு வேறு என்ற வகையில தன்மை யாரும் அறிவார் இல்லை என்று ஞான சம்பந்த பெருமான் சிவனுடைய எளிமைத்தன்மையை உணர்த்துகிற அந்த சொல்தான் துன்ன ஆடை உடுப்பர்
சுடலை பொடி பூசுவர். வாழ்க வாழ்க. அடுத்து அது மூன்றாவது கூறு வெண்ணுடை, கூறு பெண்ணுடை கோவணம். வாங்க கணபதி ஐயா வாங்க. 2ஆம் திருமுறையில 6வது பதிகம் 4வது 3வது பாட்டு. சிவா திருச்சிற்றம்பலம். 2 6 சிவ 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 சிவ. வயதான காலத்துல காலகட்டத்தை தேடுறாரு, தேடி கண்டுபிடிக்கிறாரு. சிவா திருச்சிற்றம்பலம். கூறு வெண்ணுடை கவடம் உண்பதும் வெண்ணவை வெண்டலை மாறிலருங்குள் வாரில்லை மாறிலரும் கொள்வாரில்லை மார்பில் அணிகளமும் மார்பில் அணிகளம் ஏறும் ஏறி திரிவரிமை வறுமையோர் தொழுதே தலவே தொழுதேத்தவே ஆறு நான்மோ கொல்வானோ ஆறும் திருநாளும் ஐயர் உடைய ஐயரே ஐயர் உடைய ஐயரே ஐயரே. தேவா திருச்சிட்டம் நன்றியா. ஏறும் ஏறி திருவண்ணு எந்த மேல ஏறி என்ன எருமை என்பது உழைப்பின் அடையாளம். உழைத்தால் உறுதி உண்டோ என்ற வகையில அந்த உழைப்பின் அடையாளமாக பெருமான் திகழ் அந்த எருது இருக்கிறது. அது அறவழியிலே நடக்கிறது. அந்த உழைப்பினால் ஒரு பலனை எல்லாம் நமக்கு தந்து விட்டு அந்த அரிசியை நமக்கு கொடுத்தது என்ன பண்ணுது, அந்த நெல்லை அந்த இதை வைக்கோலை சாப்பிடுது. அரிசியை கவுனா அந்த கவுன அரிசி வடிச்ச சாதம் நமக்கு அந்த கஞ்சி வந்து அதுக்கு என்று அந்த அறவழியிலே நடக்கிற எருமை அது அவனுடைய எளிவந்த தன்மைக்கு அடையாளமாக அந்த எருது என்று சொல்கிற ஒரு மரபு. 6 4 முடையான். 6 என்பது 6 அங்கங்களாகிய மூலாதாரம். சுவாதிஷ்டானத்திலே பெருமானுடைய அந்த உணர்வை மூலாதாரத்திலிருந்து புருவ நடுவுக்கு கொண்டு வருதல். 4 என்பது நம்முடைய சைவ நன்னெறி நன்மையாகிய சரியை கிரியை யோகம் ஞானம் என்று சொல்கிற சீலம் நோன்பு செறிவு அறிவு இப்படிலாம் பொருள் சொல்லிக்கொண்டே போகலாம். அதனால நம்ம ஏதாவது ஒண்ணு வச்சு அந்த பாட அந்த நினைப்போட போகணுன்றதுக்காக வாழ்க. 4வது பாட்டு பண்ணின் நல்ல மொழிய. உமா உமாமா வாங்கம்மா. குன்றத்தூர் உமாமா. பண்ணில் நல்ல மொழியால் பண்ணில் நல்ல மொழியால் பவளத்துவர் வாயினர் எண்ணில் நல்ல குணத்தார் இணைவேல்கின்ற கண்ணினார் பண்ணம் பாடி வழிபாடி தான் வாய்மொழி பாடவே அண்ணல் கேட்டு உகந்தானும் ஐயாருடை ஐயனே பண்ணம் பாடி வழிபாடி தான் வாய்மொழி பாடவே அண்ணல் கேட்டு உகந்தானும் ஐயார் உடை ஐயனே. கார்த்திகை மாசத்துல நடராஜா வந்து காசி யாத்திரை போனப்ப இந்த திருமுறை தமிழோசைக்கு வித்திட்ட புண்ணியவன் இந்த அம்மா தான். இந்த அம்மா தான் நிகழ்ச்சி முதல்ல தொடங்கி திருப்பள்ளி எழுச்சி பாட தொடங்கினாங்க. அப்புறம் திருவம்பாவை பாடினாங்க. அதுக்கப்புறம் தான் மார்கழி ஃபுல்லா பாடின அப்புறம் இந்த இப்படியான ஒரு முற்றுவதை தொடருக்கு வித்திட்டவர்கள் இந்த புண்ணியவதி. வாழ்க வாழ்க. அதுக்கு நமக்கு செக்கிழார் அருளிய செக்கிழார் அவதாரம் செய்த குன்றத்தூர்ந்து கிடைத்திருக்கிறார்கள். வாழ்க வாழ்க. அடுத்து 5வது பாட்டு வேணலானே. பாண்டிச்சேரியிலிருந்து முனுசாமி ஐயா. வேணலானை வெறுவுரி பொத்துமை அஞ்சவே வானை ஊடகும்மது சூடிய மைந்தனார் தேனாய் பால் தயிர் தெங்கில நீர் கரும்பின் தேலி ஆனஞ்சாடு முடியானும் மாருட ஐயனே. அப்போ ஆனஞ்சு ஆடும் முடிவுடையான். அப்ப ஆனஞ்சுன்னா
ஐயா நம்ம தாமரையா சொல்ற மாதிரி நெய்யும் பாலும் தயிரும் கொண்டு. ஆனா 3 தான் இருக்குது. ஆனா 5ன்னு சொல்லி அந்த மிச்சம் 2 எதுன்னு தேடினே இருப்பாங்க. அப்ப தேடுகிற போது அந்த பொருள் தான் வரும். பொருள் நினைப்பு மாதிரி அருள் நினைப்பு வராது. அதனால 5 என்பது ஆன்மாக்கள் ஓதுகிற 5 எழுத்தாலே பெருமானை வழிபடுதல் என்ற வகையில ஆனஞ்சாதுதல் 5 எழுத்து ஓதி பெருமானை குளிர்வித்தல் என்ற வகையில ஞானசம்பந்தர் பாடிய பாடல் என்று நம்முடைய முன்னோர்கள் பொருள் சொல்லுவார்கள். வாழ்க வாழ்க. எங்குமாகி நின்றானும். கோயம்புத்தூர்ல இருந்து ரேவதி அம்மா பாடுறீங்களா? வாய்ப்பு. சிவபெருமானே சிவசிவா. மாணிக்கம் ஐயா உங்களுக்கு வாய்ப்பு இருக்கா? பணப்பாக்குது ஐயா வாங்க. ரேவதி அம்மா வாங்க. எங்குமாகி நின்றாலும் இயல்பறி இயல்பு அறியப்படா மங்கை பாகம் கொண்டானும் மதிசூடும் மைந்தனும் பங்கமில் 18 4க்கு உணர்வுமான் அங்கமாறும் சொன்னாலும் ஐயாருடைய ஐயனே. அப்ப அங்கமாறும் சொன்னான் என்று அங்கமாறு என்பது மூலாதாரத்திலிருந்து மூலாதாரம் சுவாதிஷ்டானம் மணிபூரகம் அநாகதம் விசுக்தி ஆக்ஞன் சொல்லி பெருமானை அந்த இறையருளை மூலாதாரத்திலிருந்து புருவனருவுக்கு கொண்டு வருகிற செயல் என்று யோக நிலையில சொல்கிற அந்த பாடல். வாழ்க. ஓதி யாரும் அறிவாரில்லை. ஓதி யாரும் அறிவாரில்லை. சிவபெருமானே சிவசிவா. மாணிக்கம் ஐயா பாடுறீங்களா? நடராஜாய பாடலாம் அந்த பாட்டை. அவர் ரொம்ப ரசிச்சு அந்த பதிலடியை சொன்னாரு. சிவபெருமான் திருச்சிற்றம்பலம் பாடுங்க கேட்கலாம். ஓதி யாரும் அறிவாரில்லை ஓதி உலகெலாம் ஓதி யாரும் அறிவாரில்லை ஓதி உலகெலாம் சோதியாய் நிறைந்தான் சுடர் சோதியுள் சோதியா வேதியாகி விண்ணாகி மண்ணோடிரி காற்றுமாய் ஆதியாகி நின்றானுமை யாருடை ஐயனே வேதியாகி விண்ணாகி மண்ணோடெரி காற்றுமாய் ஆதியாகி நின்றானுமை யாருடை ஐயனே. நன்றிங்கய்யா. வேதியாகி என்று சொல்லி பெருமான் வேதத்திலே இருக்கிறான், வேதம் போதினால் பெருமான் வெளிப்படுவான் என்று சொல்கிற ஒரு மரபு. அந்த இவங்க சொல்ற அந்த வேதத்துல பெருமான் இல்லவே இல்லை. ஏன்னா அது என்ன வழிபாடு? தேவ வழிபாடு, தெய்வ வழிபாடு இல்லை. அதனால வேதம் போதினால் அதை யாரும் அறிவார் இல்லை. ஆனாலும் அவனை ஓதி உலகெல்லாம் உணரலாம். எப்போ? பெருமான் நம் உள்ளத்திலே இருக்கிறான் என்று நினைந்து ஓதினால் அவன் எளிவந்த தன்மையாக நம்மை வந்து அடைவான் என்று பெருமானுடைய எளிவந்த தொன்மையை சொல்லி அவன் ஆதியாய் நின்றான், உலகுக்கு ஆதியாய் நின்றான் என்று சொல்கிற பாடு. வாழ்க வாழ்க. குறவ நான் மலர். குறவு நாள் மலர் கொண்டு அழியார் வழிபாடு செய் விரவு நீர் அணிவார் சில தொண்டர் வியப்பவே பரவினால் தோறும் பாடனம் பாவம் பறைதலால் அறவமார்த்துகந்தானும் ஐயாருடை ஐயனே பரவினால் தோறும் பாடனம் பாவம் பறைதலால் அறவமார்த்துகந்தானும் ஐயாருடை ஐயனே.
குறவனான்மரர் கொண்டு வழிபாடு செய் என்பது என்னென்ன பூ வச்சு வழிபட்டா என்னென்ன பலன் கிடைக்கணும், அதுக்கு வேற பூ, அந்த பூக்கெல்லாம் ஒரு பலன் சொல்லுவாங்க. அப்ப அந்த பலனை தேடி வழிபாடு செய்தால் நமக்கு என்ன உலகியல் தான் வரும், அருளியல் வராது. அப்ப ஏன் குறவனான்மர் சொன்னார்? எந்த ஊர்ல என்ன பூ கிடைக்குதோ அந்த பூ வச்சு வழிபடுதல். ஐயாற்றிலே திருவையாற்றிலே அந்த குறாமலர் அதிகம், அதனால அங்க டக்குனு அந்த குறவமலர் எடுத்து வழிபாடு செய்தல் என்ற வகையில பெருமானுடைய எளிவந்த தன்மையை சொல்லுகிற பாடல். வாழ்க வாழ்க. உரை செய் தொல்வழி. உரை செய் தொல்வழி செய்வது அறியா இலங்கை மன்னன் வரை செய்த தோல் அடர்ந்தும் மதிசூடிய மைந்தனார் கரை செய் காவேரின் வடபாலது காதலான் அரை செய் மேகலையானும் ஐயாருடைய ஐயனே அரை செய் மேகலையானும் ஐயாருடை ஐயனே. திருச்சிற்றம்பலம். எது அடிமுடி தேடிய படலம்னு கேட்டா, திருமாலம்பரமனும் அடிமுடி தேடினான் என்று சொல்வது ஒரு வரலாறு. ஆனால் உண்மையான செய்தி எதுன்னு கேட்டா, கையிலேயே அசைத்து பார்த்த போது அவனுடைய திருமுடியை தன்னுடைய திருவடியை வைத்தார், அது அடி தேடிய படலம் என்றும், சந்திரன் தன்னை சரணிந்தவன் தூக்கி தலைமையில வைத்துக் கொண்டார், அது முடி தேடிய படலம் என்றும் சொல்கிற ஒரு மரபும் நம்மிடத்திலே உண்டு. அதை நினைவுபடுத்த பாடலாக இந்த பாடல் அமைந்திருக்கிறது. வாழ்க வாழ்க. மாலும் சோதி வளரானும். சித்திரமா மாலும் சோதி மலரானும் அருகிலா வாய்மையான் காலம் காம்புவை இருங்கடி கையன் பொற்கழல் கோலமாய் கொழும் தீன்றுப வளம் திரண்டதோர் ஆல நீழலுளானும் ஐயாருடை ஐயனே ஆல நீழல் உளானும் ஐயாருடை ஐயனே. நன்றி. ஆல நிழல் உகந்தான் என்று அவன் ஆலமரத்தடியில இருந்து அறம் சொன்னான் என்பது ஒரு செயல். இன்னொன்னு, ஆலம் என்கிற விடத்தை உண்டு அமுதத்தை தந்த அந்த குளிர்ச்சியுடையவன் என்று சொல்கிற ஒரு மரபு. அப்படியும் ஒரு பொருள் சொல்லுவார்கள். வாழ்க. கையில் உண்டுடன். பரிமளமா 11வது பாட்டு. கையில் வந்துழல்வாரும் கமல் துவராடையால் கையில் உண்டுழல்வாரும் கமல் துவராடையால் மெய்யை போர் துழல்வாரும் உரைப்பன மெய்யல மெய்யை போர் துழல்வாரும் உரைப்பன மெய்யல மயில் கண்ட தெண்டோல் முக்கணன் கழல் வாழ்த்தவே மயில் கண்ட தெண்டோல் முக்கணன் கழல் வாழ்த்தவே ஐயன் தேர்ந்தளிப்பானும் ஐயாருடைய ஐயனே ஐயன் தேர்ந்தளிப்பானும் ஐயாருடைய அடிகளே ஐயாருடைய அடிகளே. திருமுறையுடைய சிறப்பு அதை பலகால் படிச்சா தானா பொருள் சொல்லும் என்றது நம்முடைய பெரியோர்களின் மரபு. அந்த மரபில அவன் என் தோழனாக இருக்கிறான், முக்கண்ணனாக இருக்கிறான் என்று சொல்லி அவனுடைய கடலை வாழ்த்தினால் நமக்கு உள்ளத்திலே எழுகின்ற அந்த சந்தேகங்களை அவனே தீர்த்து வைப்பான். அதனால தானே வந்து எனது உள்ளம் புகுந்து அடியேற்கருள் செய்கிற நிலை என்று இந்த பாடலை சொல்லுவார்கள். வாழ்க வாழ்க. பலிதிரிந்து உடல் பண்டரங்கன். பலிதிரிந்துழல் பண்டங்கன் மேய ஐயாட்டினை களிகடிந்த கையான் கடல் காளியர் காவலன் ஒலிகொள் சம்பந்தன் உன் தமிழ் பத்தும் வல்லார்கள் போய் மலிகொள் விண்ணிடை மன்னிய சீ பெறுவார்களே. திருச்சிற்றம்பலம்.
யார்? ஞான சம்பந்த பெருமான் ஒளிகுள் ஞான சம்பந்தன். நம்ம இருளிலிருந்து ஒளிக்கு கொண்டு செல்கிற ஞான சம்பந்தன். அந்த ஞான சம்பந்தனுடைய தமிழை பாடினால் நாம் விண்ணிடை மன்னி இருக்கலாம் என்று சொல்கிற பதிக பலன் கொண்டது என்று சொல்லி அடுத்து இன்னொரு பதிகம் படிச்சலையா? அடுத்து திருவாஞ்சியம் 2ஆம் திருமுறை 7வது பதிகம் திருவாஞ்சியம். இந்தளப்பண் பகற்பண் 4ஆக 9-12 நாழிகையில 9:36 10:48க்குள்ள இந்தோள ராகத்திலே பாடக்கூடியது. காவிரியினுடைய தென்கரையிலே 70வது தலமாக தஞ்சை நன்னிலம் குடவாசல் அருகிலே உள்ளது. பெருமான் வாஞ்சிநாதர், அம்பாள் வாழ வந்த நாயகி. பெரிய புராண பாடல் 573. நன்றிங்கய்யா. திரு வாஞ்சியம் என்ற திரு பதியை இடம் சுட்டி சேக்கிழார் பெருமான் பெரிய புராணத்திலே இடம் சுட்டி பாடிய பாடல் வரிசை எண் 573 பாடல். நீடு திருவாஞ்சியத்தில் அமர்ந்த முக்கன் நீலமிட தருமணியை வணங்கி போற்றி பாடொலி நீர் தலையாலங்காடு மாடு பரமர் பெரு வேலூரும் பணிந்து பாடி நாடு புகழ் தனி சாத்தங்குடியில் நன்னி நம்பர் திரு கரவீரம் நயந்து பாடி தேடுமறை கரியார்தம் விளமர் போற்றி திருவாரூர் தொழ நினைந்து சென்று புக்கார். திருச்சிற்றம்பலம். திருவாஞ்சிலத்த பெருமான் திருநீலகண்ட பெருமான் திருமிடற்று அருமணி என்று திருவாஞ்சிய பெருமானை குறிப்பிடுகிற சேக்கிழார் பாடல். அதுல முதல் பாடல் வன்னி கொன்றை. வாங்க சதானந்தன் ஐயா வாங்க. திருச்சிற்றம்பலம். பண்ணி கொன்றை மதமத்தும் ஏற்கோடு பூவிலும் பொன்னியல் கடையில் பொலிவீத்த புறனானார் தென்னவன்று வரிவண்டி திருளாஞ்சியும் வரிவண்டி திருவாஞ்சியும் என்னையாளுடை யான் என்னையாளுடையான் இடமாக உகந்தது. சிற்றம்பலம். பெருமான் என்னையாள் இடமாக உகந்த எளிமைத்தன்மை வாய்ந்த இடம். அங்க பெருமான் எப்படி வழிபடனா? வன்னி கொன்றை மதமத்தம் எருக்கு கூவிளம் இப்படி எல்லா பலரையும் தண்ணல. இதுல எது கிடைக்குதோ அதை வச்சு பூஜைப்பட்டதான் அவனுடைய எளிவந்த தன்மை என்று சொல்கிற பாடலாக சொல்லுவார்கள். வாழ்க கால கால. அம்மா செண்பகோலி அம்மா வாங்கம்மா வந்த வாசல். திருச்சிற்றம்பலம். கால காலர் கரிகானிடை மானடம் ஆடுவர் மேலர் வேலை விடமுண்டு இருள்கின்ற மிடற்றினர் மாலை கோல மதிமாடம் மண்ணும் திருவாஞ்சியம் நாளம் வந்து பனிய பொலி கோயில் நயந்ததே மாலை கோல மதிமாடம் மண்ணும் திருவாஞ்சியம் நாளம் வந்து பனிய பொலி கோயில் நயந்ததே. திருச்சிற்றம்பலம். வாஞ்சியம் என்பது குழந்தை மேல வாஞ்சியமா இருக்கிறான் அப்படின்னு சொல்லுவான். வாஞ்சியம்னா குழந்தை மேல அன்பு செலுத்துதல். அந்த வகையில அவன் நம்மேலே அன்பு செலுத்தி அவன் எங்கேயோ கைலாத்துறான், நம்ம அவனை தேடி போக வேண்டியதில்ல. அப்படி தேடி போன நவக்கரசர் என்ன பண்ணிட்டாரு? நீ வா திருவையாத்துக்கு உன் அருள் செய்யறேன்னு திருப்பி அமிச்சா தமிழ்நாட்டுக்கு. அதனால ஞாலம் வந்து பணியப்பொலி கோயில் நயந்ததே. நாம் அவனை தேட வேண்டாம், அவன் நம்மை தேடி வந்து நமக்கு அருள் செய்வான். ஞாலம் வந்து பொலிதல். அதாவது கழுக்குன்ற பதியத்தோட வந்து காட்டினாய் கழுக்குன்ற பதிகம் ஃபுல்லா இருக்கும். வாழ்க வாழ்க. அடுத்து மேவில் வந்தர் செண்பகோலியம் ஐயா இல்லைங்களா? ஞானப்பிரகாஷ் ஐயா ஐயா கொடுங்க. ஐயா
திருச்சிற்றம்பலையா. வாங்க. மேவில் ஒன்றர் விரிவு உற்ற இரண்டினர் மூன்றும் வாய்நாவில் நாளர் உடல் அஞ்சினர் ஆரர் ஏழோசையர் தேவில் எட்டர் திருவாஞ்சியம் மேவிய செல்வனார் பாவம் தீர்ப்பர் பழி போக்குவர் தம் அடியார்க்கே. திருச்சிற்றம்பலையா. மேவில் வந்தர் விரிவுற்ற இரண்டரர் மூன்றர் சொல்லி எண்ணரங்காத்த பெருமான 1 2 3 4 எண்ணி சொல்றது. அதனால பெருமான் எல்லா எண்ணிலும் அவன் இருக்கிறான். அதனால நியூமராலஜி பார்த்து நம்ம வழிபாடு செய்ய வேண்டியதில்லை. பெருமானை எப்படி ஒன்னாலும் எண்ணலாம். அந்த எண்ணத்துக்கு ஈடாக அவன் இருக்கிறான் என்று சொல்கிற பாடல். அதனால அவன் பாவம் தீர்ப்பான். வாழ்க. சோலம் ஏந்துவர். வாங்க பணப்பாக்கத்து தம்பதிகள் லலிதாமா. சிவாய ஐயா. சோளம் ஏந்தி வளர் கையினார் மெய் சுவண்டாகவே சால நல்ல பொடி ஓசுவர் பேசுவர் மாமரை சீலமேவு புகழ் பெரு புந்திருவாஞ்சியம் சீலமேவு புகழ் பெரு குந்திரு வாஞ்சியம் ஆலம் உண்டடி கல்லிடமாக அமர்ந்ததே ஆலம் உண்டடி கல்லிடமாக அமர்ந்ததே. சீலம் என்பது ஒருத்தர் தொட்டா தீட்டு ஓட்டிக்கணும் அப்படி அந்த தள்ளி நிற்கிற சீலம் அல்ல. சீலம் என்பது பெருமானுக்கு நாம் செய்கிற தொண்டு. காலையில எழுந்து பெருமானுக்கு தொண்டு செய்கிறோமே அதான் உண்மையான சீலம் என்கிற சரியை நெறி. அலகிட்டு மெழுக்கிட்டு பூமாலை புனைந்ததுதான் சீலம். தவிர ஐயா நான் ரொம்ப குளிச்சுட்டு சீலமா இருக்கையா யாரும் தொடாதீங்கன்னு சொல்றதல்ல சீலம் என்பதை உணர்த்துகிற அந்த பாடலாக சீலமாம் புகழம் திருவாஞ்சியம் என்று பெருமானுக்கு செய்கிற தொண்டுகளை நிறைவுபடுத்துகிற பாடல். வாழ்க வாழ்க. கையினால் மரியந்துவன். வாங்க பாலசுந்தர் ஐயா வாங்க. ஐயா சிவாய நம ஐயா. கையிலங்கு மரியேந்துவர் காந்தலம் மெல்விரல் தையல் பாகம் உடையார் அடையார் புறம் செற்றவர் செய்ய மேனி கைய மிடற்றா திருவாஞ்சியத்து ஐயர் பாதம் அடைவார்க்கு அடையா அரு நோய்களே ஐயர் பாதம் அடைவார்க்கு அடையாறு நோய்களே. சிற்றம்பலம். நன்றி ஐயா. திருவாஞ்சியத்து ஐயர் என்று சொல்லி அந்த திருவாஞ்சியத்து தலைவனை நாம் அடைந்தால் நம்முடைய நோய்கள் உடல் நோயும் உள்ள நோயும் தீரும் என்று சொல்கிற பாடல். வாழ்க. அரவம் பொன்பர். அம்மா பாண்டிச்சேரியில இருந்து திலகவதி அம்மா வாங்க. சிவாய நம. அரு நோய்கள் கெட வெந்நீர். எந்த பாட்டுமா? 2ஆம் ஆறாவது பாட்டு. அரவம் பொன்பர்னு சொன்னேன். அரவம் பூண்பர் அணியும் சிலம்பு அரவம் பூண்பர் அணியும் சிலம்பு ஆர்க்க அகம் தோறும் இரவில் நல்ல பலி பேணுவர் நாணிலர் நாமமே இரவில் நல்ல பலி பேணுவர் நாணிலர் நாமமே பரவுவார் வினை தீர்க்க பரவுவார் வினை தீர்க்க நின்றார் திருவாஞ்சியம் மருவியேத்த மடமாதோடு மருவியேத்த மடமாதோடு நின்ற எம்மைந்தரே
வடமாதோடு நின்ற எம்மைந்தரே. திருச்சிற்றம்பலம். சிவாய நம. மடமாதுடு நின்றமைந்தராக கருணையின் உடிவமாக அவன் இருக்கிறான். அவன் ஆர்ப்பது சிலம்பு. அவன் அரவம் பூண்டிருக்கிறான். எதனால் அரவம் பூண்டிருக்கிறான்? தன்னை பகைக்க வந்த பாம்புகளை தன்மேல் உலவு விட்டு நட்பாக்கி கொண்டான். அந்த நட்பினாலே அவனுடைய கருணை புலப்பட சிலம்பு ஆர்க்கிறான் என்று சொல்கிற மாதிரி பெருமானுடைய கருணையை புறப்படுத்தும் பாடல். வாழ்க வாழ்க. விண்ணில் ஆன பிறை சூடுவர். பட்டமலா விண்ணிலான பிறை சூடுவர் தாழ்ந்து விளங்கவே கண்ணிலாலங் கண்ணுடலம் பொடி ஆக்கினர். கண்ணினால் அனங்கன் பொடி. அனங்கன் உடலம் பொடி. கண்ணினால் அனங்கன் உடல் பொடியாக்கி. அனங்கன் என்பான் காமவள். கண்ணினால் அலங்கன் கண்ணுடலம் பொடியாக்கினர். பண்ணிலான இசை பாடல் மல்கும் திருவாஞ்சியம் தன்னலார் தம்மடி போற்றவல்லார் இல்லை அல்லவே. சிவாய நம. கண்ணினால் அனங்கன் உடலம் பொடியாக்கினார். அந்த கண்ணுடைய பார்வை இருக்குது. அந்த பார்வையினால அனங்கனை பொடியாக்கினார். எதற்காக? உலக ஆசைகளை துறப்பதற்காக. அதே கண்ணு அந்த கருணையினாலே நமக்கு அருள் செய்யும், அன்பு செலுத்துவாங்க. ஆசை நீக்கி அன்பு சேர்த்து என்று சொல்லி அந்த கண் பார்வையினாலே நாம் ஆசையை நீக்கலாம், அன்பு சேர்க்கலாம் என்ற வகையிலே அமைந்த பாடல் என்று சொல்லுவார்கள். வாழ்க வாழ்க. அடுத்து மாடநீடு கொடிமன்னிய. வாங்க முனுசாமியா வாங்க. மாடநீடு கொடி. ஒன்பதாவது பாட்டு வெண்ணினார் பெரிய சொல்லுவார். ஒன்பதாவது பாட்டு வெண்ணினார் வெண்ணிலான பிறை சூடுவ தாழ்ந்து விளங்கவே கண்ணினால் அனங்கன் உடலம் பொடியாக்கினார். பண்ணிலான இசை பாடல் மல்கும் திருவாஞ்சியத்து அன்னலாதம் அடி போற்ற வல்லார்க்கில்லை அல்லலே. நன்றி. அவ அண்ணலார் அடி போற்ற அல்லல் இல்லையே. பெருமானுடைய திருவடி இணைந்தால் நம்முடைய வாழ்க்கையில எந்த அல்லலும் இல்லை. வாழ்க வாழ்க. மாடநீடு கொடிமன்னிய. தாமதன் ஐயா வாங்க. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். மாடநீடு கொடி மன்னிய தென்னிலங்கைக்கு மண் வாடியோட வரையாளர் தன் அருள் செய்தவர் வேடர் திருவாஞ்சியமேவிய வேந்தரை பாட நீடு மனத்தார் வினை பற்றறுப்பார்களே. பாட நீடு மனத்தார் வினை பற்றறுப்பார்களே. திருச்சிற்றம்பலம். பெருமானுடைய புகழை பாடினால் நம்முடைய உலக பற்று அரும். அதனாலே நாம் பெருமானுடைய திருவடியை சேரலாம் என்ற வகையில் அமைந்த பாடல். வாழ்க. செடிகள் நோயிடை. வாங்க உமாமா வாங்க. சிற்றம்பலையா. செடிக்குள் நோயின் அடையா திறப்பார் சிறு தீவினை கடிய கூற்றமும் கன்று அகலும் புகழ்தான் வரும். கடிய குற்றமும் கன்று அகலும் புகழ்தான் வரும். நெடிய மாலோடு அயன் ஏத்த நின்றார் திருவாஞ்சியத்து அடிகள் பாதம் அடைந்தார் அடியார்களுக்கு. நெடிய மாலோடு அயன் ஏத்த நின்றார் திருவாஞ்சியத்து அடிகள் பாதம் அடைந்தார் அடியார்களுக்கு. சிவாய நம.
யாரு உண்மையான அடியார்னா திருநீர் பூசுவோரும் கண்டிகை புண்போரும் தான் அடியார்னு சொல்லி அந்த வேடத்தை சொல்கிறோம். ஆனால் ஞான சம்பந்த பெருமான் சொல்கிறார், அடிகள் பாதமடைந்தார் அடியார்கட்கு அடிகிறே. பெருமானுடைய திருவடியிலே ஆர்ந்த உள்ளத்திலே அவனுடைய திருவடி இணைத்தல் தான் உண்மையான அடிமைத்தன்மை. அடியார் என்று சொன்னால் திருவடியை ஆர்ந்திருத்தல், அதிலே மனத்திலே தங்க வைத்தல், வெறும் புறவேடம் இல்லாமல் அகத்தாலே அவனை வழிபட வேண்டும் என்று சொல்கிற வகையிலே அமைந்த பாடல். வாழ்க வாழ்க. பிண்டமுண்டு தெரிவார். வாங்க பரமேஸ்வரி வாங்க. சிவாய நம. பிண்டமுண்டு திரிவார் பிரியும் துவராடையார் மிண்டர் மிண்டும் மொழி மெய்யல பொய்யிலை எம் இறை வண்டு கெண்டி மறுவும் பொழில் சோழ் திருவாஞ்சியத்து அண்டவானன் அடிகை தொழுவார்க்கு இல்லை அல்லலே. அண்டவானன் அடிகை தொழுவார்க்கு இல்லை அல்லலே, இல்லை அல்லலே. திருச்சிற்றம்பலம். நன்றி. கைகால் குப்பித் தொழில் என்று சொல்லி நம்ம ஞான அப்பர் பாடிய திருஅங்கமாலைய நினைவுபடுத்துற மாதிரி அண்டவானன் கைதொழுவார்க்கு அல்லல் இல்லை என்று ஞான சம்பந்த பெருமான் பாடுகிற பாடல். வாழ்க. தென்றல் தொன்று கடைசி பாட்டு 11வது பாட்டு. தென்றல் தொன்று சென்றணையும். வாங்க கணபதி ஐயா. வாங்க ஐயா. சாமி கணபதி ஐயா. சிவாய நம சிவாய நம. பாடுங்க. 2-7-11. சிவா திருச்சிற்றம்பலம். தென்றல் குன்று பொழில் சென்றணையும் திருவாஜியத்தென்று நின்ற இறையனையும் உழந்தடியேத்தல நன்று காழி மறைஞான சம்பந்தன செந்தமிழ் ஒன்று முன்ல முடையாரடை வருவர் வடமே ஒன்று முள்ள முழையாரடை வருவை வடமே வடமே. சிற்றம்பலம் சிவா சிற்றம். நன்றி ஐயா. வணக்கம். வணக்கம் வணக்கம். யான் எனது என்னும் செருக்கு அறுப்பான் வானோர்க்கு உயர்ந்த உலகம் புகும்னு சொன்னாரு நம்முடைய திருவள்ளுவ நாயனர். அதனால அங்க வானுலகம் போன்றதா வானோர்க்கு உயர்ந்த உலகம்னு சொன்னார். அந்த உயர்ந்த உலகத்தை இங்க ஞாபகப்படுத்துகிறார். வேதம் படிச்சா அங்க வேதத்துல என்ன இருக்குது? தேவ வழிபாடுகுது. வானுலகம் படிச்சு தேவரா மாறலாம். ஆனால் செந்தமிழ் படித்தால் அந்த ஞான சம்பந்தனுடைய செந்தமிழாலே அந்த உள்ளமுடையார் உயர்வானம் அடைவார் என்று சொல்லி வானத்துக்கு மேலே உள்ள சிவலோகத்திற்கு செந்தமிழ் பயன்படும் என்று ஞான சம்பந்த பெருமான் சொல்கிறார். உங்களுக்கு வானலோகம் போனோம் தேவராகலான்னு சொன்னா வேதம் படிக்கலாம். அந்த வடமொழி வேதத்தை செந்தமிழ் படிச்சா அந்த வானோர்க்கும் உயர்ந்த உலகத்தை புகலாம் என்று ஞான சம்பந்த பெருமான் சொல்கிறார். பதிக பலன். வாழ்க வாழ்க. ஐயா ஐயா நிறைய செஞ்சுக்கலாம். பொன்னுசல் பாடிட்டுங்களா ஐயா? பாடி முடிச்சலாம். டைம் எடுத்து நானுங்க டைம் கவனிக்கல. 25 திருப்பொன்னூர் சார். சீரார் பவளங்கால் முத்தம் கயிறாக ஏறார் போட்பலகை
ஏறி இனிதமர்ந்து நாராயணன் அறியா நாள் மலத்தால் நாயடியேற்கு ஊராக தந்தருளும் உத்தர கோசமங்கை ஆறாமுதின் அருள் தாளினை பாடி ஓரார்வேர் கண்மடவேர் பொன்னூசலாடாமோ பொன்னூசலாடாமோ. திருச்சிற்றம்பலம். அருள்தாள் இணைப்பாடு என்று திருமுறையில என்னக்குது? பெருமானுடைய திருவடி இருக்கிறது. அந்த திருவடி நினைந்து திருப்பள்ளி எழுச்சி பாடுதலும் பொன்னூசல் பாடுதலும் பெருமானுடைய திருமுறை கோயிலுக்கு உள்ளே நுழைதலும் வெளியே வருதலும். வாழ்க வாழ்க. சிற்றம்பலம். மீண்டும் இரவு சந்திப்போம். மிக்க மகிழ்ச்சிங்க. அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டு மீட் போடுங்க, உடனே மீட் போடுங்க, மீட் போடுங்க சார், மீட் பண்ணுங்க. நண்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்ததும் பார்த்து கொண்டிருந்ததும் சிவநெறியை சீரான வாழ்வு தரும் என்கிற டெலிகிராம் சேனல் மூலம் ஒவ்வொரு நாளும் காலை 5:20 மணிக்கு பன்னிரு திருமுறை பாராயணம், 2ஆம் திருமுறை தற்போது பாராயணம் செய்து வருகிறோம். எம்பெருமானுடைய திருவருள் கருணையினாலே திருமுறை பாராயணம் செய்து வருகிறோம். அந்த நிகழ்ச்சிக்கு வருகிறோம். நிச்சயம் ஐயா. நிகழ்ச்சிக்கு வருகின்ற அனைத்து அடியாறு பெருமக்களுடைய பொன்னார் திருவடிகளை வணங்கி நிகழ்ச்சியை நிறைவு செய்வதற்கு முன்பதாக வாழ்த்து. ஐயா சாம்பசிவம் ஐயா வாங்க ஐயா. திருச்சிற்றம்பலம். மண்ணின் நல்ல வண்ணம் பாலலாம் வைகளும் எண்ணி நல்ல கதிக்கு அதுமோ குறைவிலை கண்ணினல் அகுதுரும் கலுமல வளனக பெண்ணின் நல்லாளொடும் பெருந்தகை இருந்ததே. தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வரியா மனம் தரும் தெய்வ வடிவும் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லன எல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கடை கண்களே. ஆறிரு தடந்தோள் வாழ்க அறுமுகம் வாழ்க வெட்பை கூறு செய் தனிவேல் வாழ்க குக்குடம் வாழ்க செவ்வேலேறிய மஞ்சை வாழ்க அணிதனங்கு வாழ்க மாறில்லா வள்ளி வாழ்க வாழ்க சீரடியார் எல்லாம் வான்முகில் வளாது பெய்க மலிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான் மறை அரங்கள் ஓங்க நற்றவம் வேள்வி மல்க மேன்மைகொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகொள் சைவ நீதி விளங்குக உலகம் எல்லாம். திருச்சிற்றம்பலம். நன்றிங்கய்யா. மீண்டும் ஒருமுறை நம் நிகழ்ச்சிக்கு வருகின்ற அனைத்து அடியார் பெருமக்களுடைய பொன்னார் திருவடிகளை வணங்கி நிகழ்ச்சியை நிறைவு செய்வோம். மீண்டும் இந்த இரவு 9:45 பெரிய புராணம் தொடர் கலந்துரையாடலில் சந்திப்போம். அனைவருக்கும் வணக்கம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். கூட ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. அடியார் மன்னிக்கணும். வாழ்க வாழ்க.